தென் டிக்கெட் ப்ரைஸ்க்கு ஒர்த்தான படம் இது ஒன்று. ரொம்ப அழகான மூவி, இல்லை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய எமோஷ்னல், நிறையா என்ன படம் பார்த்துருந்தீங்க? படம் எப்படி இருந்துச்சு? விஸ்வநாதன் சென்ஸ் மூவி சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நல்ல மெசேஜஸ் கன்வே பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. மமிதா பைஜு, சூர்யா, ஜிவி மியூசிக்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபஸ்ட் ஷோ இங்கே ரோஹிணியில் எனக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. போரிங்காக இருக்காது படம். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது சூர்யா சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான புது நல்ல கேரக்டர் ட்ரை பண்ணிருக்காரு. நல்லாயிருக்கு, பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. என்ன படம் பார்த்துருந்தீங்க? விஸ்வநாதன் சென்ஸ் தான் பார்த்துட்டு வந்தேன். செலிப்ரேஷனுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கருப்புக்கு அப்புறம் இதில் ஒரு அவ்வளோ உக்கிரமாக பார்த்துட்டு இதை அப்படியே டர்ன் பண்ண ரொம்ப ஆப்போசிட், ரொம்ப சாதுவாக எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சூர்யாண்ணா. தென் மம்தா பஜ் மேம் ஆக்டிங்குமே ரொம்ப சுட்டித்தனமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட லேகி கிடையாது, போர் அடிக்கலை. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு படம். சொல்லணும்னா படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா, படம் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரோ உண்மையாக சொல்லுவேன், நான் வந்து ஃப்ரெண்டு கோசம் தான் வந்தேன். ஓகேங்களா, அவனுக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவன் வந்தேன் நான். சரி, நம்ம வந்து எப்போவுமே இந்த ரசிகர் அப்படி இப்படிலாம் இல்லை, யார் படமாக இருந்தாலும் பார்க்குறவங்க. ஆனால் படம் வந்து பார்த்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, பார்த்துட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. வேலையை கட்டடிச்சுட்டு வந்து பார்த்துனுக்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. எனக்கு அதில் தான் ரொம்ப நான் கூஸ் பம்மாகி ரொம்ப கத்தின்னு இருந்தேன் அவங்கள பார்த்து. ஓகே ப்ரோ, டைம் ஆச்சு, நான் அதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா. ராதிகா மேம் ரொம்ப ஆக்டிங் சூப்பராக ஒரு எமோஷனல் சீன் வச்சுருக்காங்க. நான் அதை லீக் பண்ணல, வந்து பாருங்கள். அழகாதவங்க யாராக இருந்தாலும் அழுதுருவாங்க. ஒரு டெத் சீன் தான் அது. ரொம்ப அழகாக, அது எப்படி சொல்கிறது, எனக்கும் பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, அதனால எனக்கு அது ரொம்ப டச் ஆச்சா இல்லைன்னு தெரில. அவர் அழுதை பார்த்துட்டு தேம்பி அந்த சீன் முடிஞ்சு 10 மினிட்க்கு அப்புறமே அழுது தான் இருந்தேன். நான் கொஞ்சம் ரிட்டன் பேக்கப்பாகவே ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு. அந்த அளவுக்கு படம் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலையும் தாண்டி 10 ஸ்டார் கொடுக்கலாம், 10/10 கொடுக்கலாம் அந்த படத்துக்கு. யாரோட ஆக்டிங்குமே குறை சொல்ல முடியாது. எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த ஓவர் ஆக்டிங் யாருமே பண்ணல. சூர்யா அண்ணா பற்றி சொல்லணும்னு கிடையாது, அவர் எல்லா மூவிலுமே ஓவர் ஆக்டிங் பண்ண மாட்டார். வெங்கி அட்லூரி சார் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு இந்த படத்தை. இதேமாரி நிறைய படத்தை சூர்யா அண்ணாக்கு சான்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு என்னென்ன இதில் நான் அவருக்கு இருக்க டேலண்ட்டை நான் அவனை பார்த்தேன் இந்த படத்தில். ஸோ இதுக்கு மேலே அவருக்கு இன்னமும் இருக்கலாம். ஸோ வந்து யாரும் இது வந்து வீட்டில் உட்காந்து பார்க்காதீங்க, ஓடிடியில் வரும்னு வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணியே பார்க்காதீங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்கான பெஸ்ட்டு 2026 ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. லவ்க்கு ஏஜ் மேட்டர் கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறதுல தான் இருக்குது, நம்ம மனசில் தான் இருக்குது, நம்மளை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுல தான் இருக்குன்றத ரொம்ப அழகாக கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில், விஸ்வநாதன் சார் படத்தில். ஸோ கப்புள்ஸாகவும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து பார்க்கலாம். எதுலேயுமே லேக் கிடையாது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஆர்சமாக பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட உங்களை டிசப்பாயின்ட் பண்ண டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு இடத்துலக்குமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது இந்த படம். உங்களுக்கு மகுடமை விட இது பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும். 100% இது ஹிட் ஆகும், நான் அதுக்கு கேரண்டி. வீக்கெண்டில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். நான் சொல்ல மாட்டேன், நீங்களே 10/10 ரேட்டிங் டெஃபினட்டாக கொடுப்பீங்க. ஒரு இடத்துலையுமே இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் உங்களை பண்ணாது. ஹாப்பியாக எந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்தீங்களோ சேம் அதே எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போவீங்க. விஸ்வநாதன் சென்ஸ் தான் பார்க்க வந்தோம். படம் வந்து எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கண்ணா. படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடி வந்து நிறைய இடத்துல வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. எமோஷ்னலும் சூப்பராக ஒர்க் ஆகிக்கணும். ஆமாம், ஒர்க் ஆகிருக்குண்ணா. மாசாக வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரி எமோஷனலாக இருக்கணும், எமோஷனல் வந்து ஒர்க் ஆகணும், அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கணும்னு எதிர்பார்த்து தான் வந்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து என்டர்டெய்னிங்காகவும், செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த எமோஷ்னல் கண்டென்ட், அதாவது செகண்ட் ஹாஃப் மோர் எமோஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து டைலாக், ஒரு டைலாகும் டைரக்டர் செதுக்கி எழுதியிருக்காரு. லக்கி பாஸ்கருக்கு எப்படி அவார்டு வாங்கினாரோ அதே மாதிரி கன்ஃபார்ம் விஸ்வநாதன் சன்ஸுக்கும் வந்து பெஸ்ட் டைலாக் ரைட்டர் அவார்டு வாங்குவார். காம்போ சூப்பராக இருக்குண்ணா. அது அவங்களே சொன்னது தான், 20 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. 2 பேருக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி. ராதிகா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து. ராதிகா மேம், மமிதா பைஜு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் 2 பேரும் ஷேர் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹோல்சமாக சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒரு க்யூட்டாக இருக்கும். மமிதா பைஜு பண்ணுறதை வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து இன்னிங் வரையும்
உங்கள் ஸ்மைலு படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹோல்சமாக ஃபீல் குட்டாக சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வராங்க ஒரு சூர்யா ஃபேனே இல்லாமல் அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும்ண்ணா. எப்படின்னா அந்த மாதிரி அவங்க இப்போ ஜென்ரல் என்ன எதிர்பார்த்து வருவாங்க படத்துக்கு, நாங்கள் வந்தால் சிரிக்கணும், ஒரு 2 hours என்டர்டெய்னிங்காக ஜாலியாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த அப்படி நினச்சிட்டு வந்தால் தாராளமாக அந்த படம் வந்து பார்க்கலாம். ஏன்னா காமெடி ஒர்க் ஆகிருக்கு, சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. 4-5 மெம்பர்ஸ் கிட்ட, அதாவது 4-5 சீன்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஃபுல்லாக கிளாப்ஸ், தேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஓகேண்ணா. புரியல. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அழகாக ரசிச்சுட்டே இருந்த படம் ஃபுல்லாக. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் சில ஃபன்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்மே சூப்பராக இருந்தது. அண்டு ஒரு சீன் அழுகுறோன்னா அடுத்த சீன் உடனே சிரிக்கிற மாதிரி இருந்தது, திரும்ப அதுலேருந்து அழுகுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப அழகான மூவி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் டைரக்டர். ரொம்ப அழகான ஒரு மூவி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பிரேமொழியில் பண்ண மாதிரி இதில் நிறையா பண்ணியிருக்காங்க. சூப்பராக நல்லா செட் ஆகுது. ராதிகா மேம் அண்டு எல்லா கேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. ராதிகா மேம் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா ஹர்ட் டச்சாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லவா வேணும், அவர் அந்த சோல் அவர் தான் தாங்கி நிற்கிறாரு. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக என்ன மூவி பார்த்துருந்தீங்க? விஸ்வநாதன் சன்ஸ். எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. இதோ பாருங்க, இதுலேயே போட்டிருக்கே தவான். ப்ரோ மூவி ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ஃபீல் குட் மூவி, ஃபேமிலியோட 100% வந்து பார்க்கக்கூடிய மூவி. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபன்னாகவும் இருக்கும், எமோஷனலாகவும் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபன் அண்ட் எமோஷன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு வில்லனே இல்லாமல் ஒரு படத்தை அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே அல்வா மாதிரி படத்தை கொண்டு போயிருக்காரு விக்கி. வேறு மாதிரி படம் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தமிழ் சினிமாலே இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாளாச்சு. அந்தளவுக்கு ஒரு ஃபீல் குட்டில் ஒரு நல்ல மூவி ஆக்சுவலி. எல்லாருமே பார்க்கலாம். அவங்க 2 பேரோட காம்போ வந்து பிச்சு உதறிச்சு ஆக்சுவலி. ரொம்ப அழகாக வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கவே நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் படம் ஃபுல்லாக உட்கார யாராக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் படம் பார்ப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் மட்டும் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதான் அங்கங்கே சூர்யாவோட அந்த ரியல் லைஃபோடதையும் வச்சுருக்காங்க. அங்கங்கே எல்லா இடத்துலையுமே ஸ்போர்ட்ஸையும் வச்சுருக்காங்க. மற்றபடி அவர் ரியல் லைஃபோடது அதை மென்ஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண கேளுங்க. மமிதா பைஜு பிடிக்கல. மமிதா பைஜு வந்து பிடிக்கலன்னா எனக்கு பர்சனலாக கிடையாது. பெருசாக அவங்க ஹீரோயின் மாதிரி பெருசாக எதுவும் கிரிஞ்சாக பண்ணுற மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த டியூட் படத்துலலாம். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு இவங்களை போய் பேர் போடுறாங்களே நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் படமாக இப்போ பார்க்கும்போது இவங்க தான் பர்ஃபெக்டாக அந்த ஸ்டோரிக்கு வந்து நிஜமாக சொல்லணும்னா அவங்க சூர்யா எவ்வளோ ஒரு பர்ஃபார்மர்னு தெரியும். அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படத்தில். க்யூட்டாகவும் இருக்குது, அது கிரிஞ்சாக இல்லை, அதுதான் மெயின். ஏன்னா இப்போ நிறைய பேர் கிரிஞ்சாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுற விஷயம் க்யூட்டாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு சூர்யாவும் மமிதா பைஜு அவங்க பேர் விட எனக்கு ராதிகா மமிதா பைஜோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை நிஜமானமே பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, இப்படி ஒரு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் நானும் ஒரு மமிதாவோட ஒரு ஃபேன் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ எதுக்காக பார்க்க வரணும்னா நம்ம ஒரு எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சண்டை அப்படி இப்படின்னு ஒரு படம் ரொம்ப மைண்டை போட்டு கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்கு பதில் போகணுமா ஒரு ஜாலியாக போகணுமா, என்ஜாய் பண்ணுமா, நம்ம ஃபேமிலிக்காக போய் படம் பார்க்கலாம். இதுதான் ஃபேமிலி. நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும். சில பேர் வந்து அதில் ஒரு டைலாக் கூட வந்திருக்கும் ட்ரைலரில், நம்ம சண்டை போடுறது வந்து பிரியறதுக்கு வந்து சண்டை போடுறது காரணம் இல்லை, சண்டை போடுறதுக்கப்புறம் நமக்கு பேச மாட்டோம் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி, பேசினாலே ஒன்றாயிரும். நிறைய டைம் நானே அது பண்ணியிருக்கேன். திடீர்னு திட்டிடுவோம், சண்டை போட்டுருவோம், அவங்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். அப்பயே நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் பேசினோன்னா அந்த ப்ராப்ளம் அங்கேயே முடிஞ்சிடும், யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்கன்னா. ஸோ இதெல்லாம் படத்தில் டைலாக்ஸ் நல்லா இருக்குது. படத்தில் மோஸ்ட்லி நமக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற டைலாக்ஸ் மாதிரி இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக சாங் வந்து சூர்யா ஒரு சாங் பாடியிருக்காரு. சூர்யா வந்து சிலதில் சொல்லணுன்னா அவர் 40 வயசு மாதிரி தெரியல, ரொம்ப அழகாக இருக்கார் எல்லாத்துலேயுமே. ஒரு சீனில் அந்த சால்ட் அண்ட் பேப்பரில் கூட அவ்வளோ அழகாக இருக்கார் படத்தில். அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அவ்வளோ நல்லா காட்டியிருக்காங்க. இன்னொன்று மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நியூ டைட்டில் கார்டு த ஒன்று வந்து ஆல்ரெடி கருப்பில் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் என்ன டைட்டில் கார்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வந்தோம். எனக்கு அந்த போஸ்டர் டைட்டில் கார்டு பிடிச்சிருந்தது. அதில் 7ஆம் அறிவுலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது.
ஓகே ஓகே எப்படி இருந்துச்சு ஸோ உள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மாஸ் ஃபிலிம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக நாங்கள் எதுவும் வைக்கல. போர் அடிக்காமல் படத்தை கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா போதும். ஏன்னா க்ளீனாக சொல்லிட்டாங்க ட்ரைலர்லேருந்து எல்லாமே இதுதான் ஸ்டோரி, இந்த ஏஜ் கேப் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு என்னென்னா கனெக்ட் ஆன போதும் எல்லாருக்கும், அது மட்டும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா படம் ஒர்க் அவுட் ஆயிரும்ட்டு. ஸோ எங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ் தான் எங்களுக்கு மெயினாக வந்து ஒரு இப்போ படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் ஓப்பன் கிளைமேக்ஸ் விடுவாங்க, அந்த மாதிரி விட்டுருக்காங்க. பட் அது ஒரு ஹாப்பியான கிளைமேக்ஸாகவும் இருந்தது. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சும்மா இந்த ஃபேமிலி வந்து கமர்ஷியல் படம்னு சொல்லிட்டு ஃபேமிலி படம்னு சொல்லிட்டு சேடான எண்டிங்லாம் கொடுக்கறதுக்கு பதில் ஒரு ஹாப்பி இருந்தது, அதில் ஒரு சேடோ இருந்தது, ஒரு டியர்ஸ் இருக்கிறது, எல்லாமே இருந்தது அந்த படத்தில். ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி க்ளீனாக சொல்லியிருந்தாங்க ஒரு படத்தில். நம்ம வந்து ஒரு அம்மாவை வந்து நம்ம எப்படி அவங்க கொடுக்குற அந்த சின்ன அன்பை கூட வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, இப்போ ஒரு லஞ்ச் டைமில் ஆஃபீஸில் இருக்கும்போது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம அதை வந்து டக்குன்னு கட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த கொடுக்குற அந்த டைமை வந்து நம்ம எடுத்து அவங்களுக்காக நமக்கு திருப்பி கொடுக்கணும். எல்லாம் அவங்க இல்லாத போது தான் நமக்கு அதோட ஃபீல் நமக்கு புரியும், நம்ம மிஸ் பண்ணிட்டுமேன்னு சொல்லிட்டு. ஸோ கேர்ள்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் மெயினாக. அது சூர்யா நிஜமாலுமே பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் அதையும் பண்ணியிருக்காங்க.